இந்த ஒரு பொருள் இருந்தால் போதுங்க நம்ம வீட்டு கிச்சனில் அதிகமாக தொல்லை பண்ணுற பள்ளி கரப்பாம்பூச்சில இருந்து பை சொல்லிடலாம். அது என்ன அப்படின்னு வீடியோவில் வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தேவையான மிகவும் பயனுள்ள டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு துணிப்பை தான் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் சின்ன பையாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம தூக்கி போட மனசு வராது. இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காது இருக்கு இல்லையா, நம்ம வந்து பிடிக்கும் இல்லையா, அந்த காது வந்து ஒரு காது வந்து அருந்து போயிடுச்சு. இது அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது. இதுக்கான ஒரு சின்ன டிப் தான். நம்ம வீட்டில் வந்து ஸ்டாப்லர் பின் இருக்கு இல்லையா, அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். எல்லார் வீட்லேயும் வந்து ஸ்டாப்லர் பின் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம எல்லாருமே வந்து வச்சுருக்கிற ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி பின் ஊக்கு இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம எல்லாருமே வச்சுருப்போம். அந்த ஊக்கு இல்லாத பெண்களே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். அதில் ஒரு ஊக்கை இந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிக்கணும் அதே மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, இந்த யூஸ் பண்ண முடியாத அந்த பையையும் நம்ம வந்து மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கடைக்கு போகிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஏதாவது காய்கறி வாங்குறதுக்கு, ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பின் வந்து போட்டாச்சு. எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குது. சில நேரத்தில் நம்ம கடைக்கு ஏதாவது வந்து பொருள் வாங்குறதுக்காக எடுத்துகிட்டு போவோம். அந்த டைமில் ஒத்த காது வந்து அப்படியே வந்து அருந்து போயிடும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் வச்சு போட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து சூப்பராக சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம அந்த மாதிரி வந்து வாட்டர் டிஸ்பென்சர்லாம் நம்ம வந்து வச்சுருப்போம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இது வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் டிஸ்பென்சரை வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். இந்த வாட்டர் டிஸ்பென்சரில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது தண்ணி பிடிக்கும் போது கொஞ்சம் சின்ன சின்ன பொருளை வச்சு தான் நம்ம வந்து தண்ணி பிடிக்கணும். நம்ம வந்து பெரிய பொருளை வச்சு நம்ம வந்து தண்ணி பிடிக்கும் போது ரொம்ப நேரம் வந்து அது வந்து தண்ணி வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டைமில் அந்த மிஷின் வந்து சீக்கிரமாக வீணாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம தண்ணி பிடிக்கும் போது நம்ம கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கணும். அதே டைம் ஓவராக வந்து நம்ம ஒரே டைம்லேயே வந்து நிறைய தண்ணியை நம்ம வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன பொருளை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர் டிஸ்பென்சர் யூஸ் பண்ணும்போது ஒரு 2 நாளைக்கு ஒரு டைமாவது வந்து இதில் சார்ஜர் நம்ம வந்து சார்ஜர் போடாமல் ஒரு 2-3 நாளைக்கு கூட நமக்கு வரும். அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து நமக்கு லைஃப் கொடுக்காது. ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து கம்பல்சரி வந்து நம்ம சார்ஜர் போட்டு வரணும். அதுக்கப்புறமா அதோட டியூப் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணணும். ஏன்னா வந்து தண்ணியிலே கிடக்கிறதுனால ஒரு மாதிரி வந்து பாசி பிடிச்ச மாதிரி கொலப்பு தன்மையாக ஆகிடும். அதனால் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து அது ஏதாவது ஒரு லிக்விட் வச்சு நம்ம வெளியில் மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து அதுலேயே வந்து சார்ஜர் போடுறதுக்கான ஒரு பின்னும் கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன ஒயராக இருக்கு இல்லையா, அந்த ஒயரை வச்சு தான் நம்ம வந்து சார்ஜர் போடணும். நம்ம செல்லுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே வச்சு நம்ம வந்து சார்ஜரும் போட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு துணி பை தான் எடுத்திருக்கேன். இந்த துணி பையை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பையாக தான் இருக்குது. இருந்தாலும் 2 சைடும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சிஸ்ஸர் வச்சு 2 சைடும் வந்து நம்ம ஓப்பனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அடியில் விட்டுட்டு 2 சைடும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண அந்த பையை எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம வந்து செவுத்தில் வந்து ஏதாவது ஹேங் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஆணி இருந்துச்சு அப்படின்னா அடிச்சுக்கலாம், நம்ம மாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்மளே கூட ரெடி பண்ணி வந்து இந்த ஹூக்லாம் வைக்கிறதுலையே அது கூட இந்த மாதிரி வந்து நம்ம வாங்கி அழகாக ஒட்டி வச்சுட்டு இந்த மாதிரி பையை வந்து நம்ம மாட்டி விட்டாச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் நம்ம கொடுத்து அனுப்புவோம். இதை அங்கங்கே வச்சுட்டு நம்ம தேடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சில வீட்டில் வந்து கிச்சனில் வந்து செல்ஃபி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து இடத்த அடைக்காமல் நம்ம இந்த மாதிரி வந்து பை வச்சு நம்ம வந்து பாட்டில் அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது அழகாக நம்ம வந்து நமக்கு எந்த பாட்டில் தேவையோ அந்த பாட்டில் வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி. அதுவும் இல்லாமல் பசங்களுக்கு ஒரே பாட்டில் நம்ம டெய்லி கொடுக்குறதுனால அதில் ஒரு பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாட்டில் நம்ம மாற்றி கொடுக்கும்போது அது அன்னனை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். மறுநாள் வேறு பாட்டில் கொடுத்து அனுப்புறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் வந்து நிறைய பாட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து பெரிய பை கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி மாட்டிக்கலாம். ஒரு 4 பாட்டில் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பை எடுத்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து புரோட்டா தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த புரோட்டா வந்து ஒரு 2 புரோட்டா வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிஸ்ஸர் வச்சு நல்லா வந்து நீல வாக்கில் நல்லா குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பீஸுமே சூப்பராக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள்.
இப்போ அடுப்பத்தை வச்சு கடாயில் வந்து ஒரு 200 ml அளவுக்கு நான் வந்து நல்லா வந்து ஹீட்டான ஒரு எண்ணெய் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா புரோட்டா, அதை ஃபுல்லாகவே வந்து பொரிச்சு எடுத்தோம். நம்ம அதிகமாக வந்து மொறுமுறுப்பு தன்மையை வந்து பொரிக்கக்கூடாது. லைட்டாக போட்டோன்னே, ஏன்னா வந்து எண்ணெய் வந்து நல்லாவே ஹீட்டாக இருக்குது, நம்ம போட்டு ஒரு பெரட்டினோடனே நம்ம அப்படியே அழகாக அரிச்சு எடுத்துடணும். இது மாதிரி நம்ம ரெடி பண்ண எல்லா புரோட்டாவையும் வந்து ஒரு 3 பேட்சாக நம்ம போட்டு அழகாக வந்து பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம அதே கடாயை வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அகண்ட பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நம்ம வந்து பொரிச்சு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே வந்து இஞ்சி பூண்டையும் லைட்டாக வந்து நல்லா நசுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து 4ஆக கட் பண்ணி இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. புரோட்டாவில் ஆல்ரெடி வந்து நமக்கு உப்பு சேர்த்து தான் அதை வந்து செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதனால் வந்து நம்ம அந்த காய்க்கு மட்டும் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து நான் சேர்த்துட்டு அது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. அந்த கேப்சிகம் இருக்கு இல்லையா, குடமிளகா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு குடமிளகா ஒரு சின்ன சைஸ் எடுத்து நல்லா ஸ்லைஸாக அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி பழம் நல்லா சின்னதாக வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வந்து கட் பண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா வந்து ஒரு ஆஃப் பாயில் அளவுக்கு தான் நம்ம வந்து இதை வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓரளவு வந்து நல்லா ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. அதிகமாகவும் நம்ம வந்து இதை வந்து குக் பண்ணக்கூடாது. இது கூட வந்து நம்ம சாஸ் தான் சேர்க்க போகிறோம். சாஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரே பாட்டிலில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதில் ஒரு வந்து 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சோயா சாஸ் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா கசப்பு தன்மை ஆகிடும். அதனால் வந்து சோயா சாஸ் கொஞ்சமாகவும் சில்லி சாஸும் அந்த டொமேட்டோவும் சேர்ந்தது வந்து கொஞ்சம் ஒரு 1.5 டீஸ்பூன் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த புரோட்டா எல்லாமே வந்து இது கூட வந்து நல்லா சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வந்து 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது நல்லா அந்த மசாலா எல்லாமே வந்து புரோட்டாவோட மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இதை கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஜாலியாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து டெய்லி நம்ம கொடுக்க வேணாம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து ரேராக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து வேறு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே டீ அப்படி இல்லைனா காஃபி வச்சு நம்ம வந்து குடிக்கும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்கள் வீடுகளில் அதிகமான வந்து கரப்பாம்பூச்சி பள்ளித்துளைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக வந்து பேஸ்ட் எடுத்துருக்கேன். இது கூடவே வந்து ஒரு டேப்லெட் வந்து பேராசிட்டமல் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஓப்பனாக வந்து இதை வந்து நசுக்கணும் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் வந்து தெரிச்சிடும். அதனால் இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிற கவரை தான் நான் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட டேப்லெட் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா அந்தூர்னு இருந்தால் கூட இதுக்கு பதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்தாச்சு பாருங்கள். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எங்கெல்லாம் வந்து கரப்பாம்பூச்சி பள்ளித்துளைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டை வந்து தடவி வச்சுக்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பேஷனுக்கு கீழே வந்து இந்த குழாய் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் அதிகமான கரப்பாம்பூச்சி வந்து மொச்சிட்ருக்கும். அந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேஸ்ட்டை வந்து நம்ம தடவி வச்சுக்கலாம். அதிகமாக நம்ம கிச்சனில் வந்து கரப்பாம்பூச்சி நிறைய நிற்கிற இடமே பார்த்திங்கன்னா அந்த வாஷ் பேஷனுக்கு கீழே அந்த குழாய் சைடு தான் வந்து நிறைய நின்றுட்டுருக்கும். இதுக்கப்புறமா நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஓப்பனாக அந்த சைடு இருக்கும் இல்லையா, அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி நிறைய போய்ட்டு ஒளிஞ்சிட்ருக்கும். அதுக்கப்புறம் இந்த காய்கறி வைக்கிற அந்த தக்காளி பழம், வெங்காயம் இதெல்லாம் வைக்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கரப்பாம்பூச்சி இருக்கும். அந்த இடத்துலையும் இந்த மாதிரி வந்து நல்லா கார்னரில் செவுத்து ஒட்டி நம்ம வந்து நல்லா வந்து இதை தடவி வச்சிடலாம். இந்த பேஸ்ட்டையும் அங்கங்கே வந்து நம்ம செவத்தில் கொஞ்சம் தடவி வைக்கும்போது பள்ளிகளும் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.